Hi guys, welcome back to a new video. IPL 26 சீசனுக்கான ஃபுல் ஷெட்யூலை ஃபைனலி BCA ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. எவ்ரி டீம் இஸ் கோயிங் டு ப்ளே 16 மேட்சஸ்னு ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு இல்லையா. பட் இப்போ வந்து அஃபிஷியல் ஷெட்யூல் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் 74 டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் இருக்க போகுது. அண்ட் எவ்ரி டீம் இஸ் கோயிங் டு ப்ளே 14 மேட்சஸ்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷெட்யூலை பற்றி பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான IPL அப்டேட்ஸுமே கவர் பண்ணிடலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வெளில தெரிஞ்சுக்கலாம். மும்பையில் பக்காவாக IPL கேப்டன்ஸ் மீட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ் ஆஃப் நோ ஆல் 10 டீம்ஸ்க்குமே இந்தியன் கேப்டன்ஸ் தான் இருக்காங்க. இஷான் கிஷான் டெம்பரரி கேப்டன், பேட் கமின்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸை மிஸ் அவுட் பண்ண போகிறதுனால அவருக்கு பதிலாக இப்போ இஷான் கிஷான் கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. KKR ஆல்ரெடி ஆகாஷ் தீப்போட ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹர்ஷித் ரானாக்கு எந்த ஒரு பிளேயரும் ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறது இல்லைன்னு கிரிக் பஸ்ல ரிப்போர்ட் வந்துச்சு. பட் இப்போ மனசை மாற்றி KKR பிராக்டிஸ் கேம்பில் கரண்ட் நெட் பவுலராக இருக்கிற நவ்தீப் சைனியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 75 lakhs சைன் பண்ணியிருக்காங்க. தென் GT வந்து பிருத்விராஜ் யாரா அப்படிங்கிற அன்கேப் பிளேயருக்கு பதிலாக இப்போ குல்வந்த் கெஜ்ரோலியாக ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் 30 lakhs. IPL கேப்டன்ஸ் மீட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரு பெரிய ரிவீல் நடந்திருக்கு. ருத்ராஜ் இப்போ CSK ஓப்பனர்ஸாக யார் களமிறங்க போறாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சந்து சாம்சன் தான் CSK ஓப்பனர்ஸாக இருக்க போறாங்க இந்த வருஷத்துக்கு. லாஸ்ட் இயர் ருத்து ஓப்பனிங்க்கு கொண்டு வாங்கினான்னு எக்கச்சக்கமான ரெக்வஸ்ட் வந்து ஃபேன்ஸ் முன் வச்சாங்க. பட் ருத்து ரொம்ப அடமெண்டா நான் ப்ளே பண்ண நம்பர் 3ல தாண்டா ப்ளே பண்ணுவேன்னு இருந்தாரு. அவர் மாற்றிக்கவே இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு சரியான ஓப்பனர்ஸே அமையலை. பட் இந்த வருஷம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ருத்து ஆரம்பத்திலே இப்போ சொல்லிட்டாரு நான் தான் ஓப்பனராக இருக்க போறேன்னு. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சனோட ஓப்பன் பண்ண போகிறது இன்னுமே நல்ல விஷயம். சஞ்சு ஒரு எண்ட்லேருந்து இஃப் இட் டேக்ஸ் ஆன் மீன்ஸ் ருத்து மாதிரி ஒரு ஸ்டேபிள் பிளேயர் தேவை. ஆஃப்டர் பவர் பிளே ஆல்சோ அவரால் நின்று ப்ளே பண்ண முடியும். சரி, இப்போ லாஸ்ட் சீசன் ஓப்பனிங்கில் நல்லா ப்ளே பண்ண ஆயுஷ் மாத்திரோட நிலைமை என்ன, அவருக்கு இது அன்ஃபேரா இல்லையான்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். பட் ஆயுஷ் மாத்திரி ஆல்ரெடி நம்பர் 3ல CSKக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட டெபியூ மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை இன் வாங்கடே நடந்திருக்கும் இல்லையா, அந்த மேட்ச்சில் ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சன் ரவீந்திரா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 3ல வந்து நம்ம ஆயுஷ் மாத்திரியை சென்ட் பண்ணி அவர் அந்த மேட்ச்சில் ஒரு 32 ரன் ஸ்கோர் பண்ணாரு இன் 15 balls. நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கு. நேற்றுக்கு வர சர்ஃப்ராஸ் கானோட வீடியோ ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்டாங்க. 100 அகமது சரியான ஒரு ஸ்வீப் அடிக்கிறாரு. ஜேமி ஓவர்டன், குர்ஜாப்ரீத் சிங் மாதிரி பேஸ் பாலர்ஸ் வந்து அழகாக தூக்கி அடிக்கிறாரு. வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு. அமன் கான், சர்ஃப்ராஸ் கான், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் இந்த 4 பிளேயர்ஸ் தான் CSK நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு இப்போ போட்டி போடுறாங்க. அமன் கானுமே சீரியஸான கண்டெண்டராக தான் நான் பார்க்குறேன். மேட்ச் சிமுலேஷன் அப்போ நல்ல டச்சில் இருந்ததா நம்மளே பேசியிருந்தோம், நம்ம பார்க்கவும் செஞ்சோம். அதனால தான் வந்து அமன் கானை நான் வச்சிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ அமன் கான் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏர்லியே பவர் பிளேயர் 2 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா அப்போ உர்வில் பட்டேல் மாதிரி பிளேயர்லாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால ஆயுஷ் மாத்ரே தான் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். லாஸ்ட் சீசனில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்பர் 3ல ப்ளே பண்ணியிருக்காரு. CSK RCB மேட்ச் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். சாம் கரன் அண்ட் ஷேக் ரஷீத் இவங்க 2 பேருமே ஏர்லி அவுட் ஆகியிருப்பாங்க. பவர் பிளே கூட CSK வந்து 2 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. சேஸ் பண்ண வேண்டிய டோட்டலுமே வந்து 200+ இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் காரணமாக CSK டோட்டலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் போனாங்க. அவர்கிட்ட இந்த கேமில் ஒரு சென்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி பார்க்க முடிஞ்சது. கேமை டீப்பாக எடுத்துகிட்டு போக பார்த்தாரு. நான் ஆயுஷ் மாத்ரேக்கு பயாஸ்டாக இருக்கேன், உர்வில் பட்டேலை சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே நம்ம பிளேயர்ஸ் தான். உர்வில் பட்டேலால நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுக்க முடியுது. பட் ஹி குடன்ட் கன்வர்ட் தோஸ். அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நான் பார்க்குறேன். எனிவே கேஸ் மார்ச் 30 வரைக்கும் காத்திருக்கும். CSK RR மேட்ச் அட் குவஹாத்தி. அன்றைக்கி நம்மளோட முதல் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் CSK நம்பர் 3 பிளேயர் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் CSK நம்பர் 3ல யாரை ப்ளே பண்ண வைக்கணும்னு. அப்படியே இப்போ IPL ஷெட்யூல் பார்க்க வந்தோம்னா ஏப்ரல் 12 வரைக்கும் நடக்க போகிற மேட்சஸ்க்கான ஷெட்யூல் தான் BCA ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏப்ரல் 13லேருந்து மே 24 நடக்க போகிற ரிமைனிங் 50 லீக் மேட்சஸ்க்கான ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஷெட்யூலில் வந்து பிளே ஆஃப் மேட்சஸ்க்கான வென்யூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாததுனால அதை ரிலீஸ் பண்ணலை. CSK முதல் மேட்ச் மார்ச் 30 அன்னைக்கு குவஹாத்தியில் RR ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 3 சென்னைக்கு வரும், பஞ்சாப் கிங்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். தென் ஏப்ரல் 5 பெங்களூரில் வந்து RCBக்கு அகேன்ஸ்டா. ஸோ RCBக்கு அகேன்ஸ்டா இந்த சீசனில் வெறும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 11 வந்து டெல்லிக்கு அகேன்ஸ்டா சென்னையில் ப்ளே பண்ணுறோம். தென் அகெயின் நம்ம சென்னையில் வந்து கொல்கட்டாக்கு அகேன்ஸ்டா ஏப்ரல் 14 இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை CSK சிறப்பாக ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 18 ஹைதராபாடுக்கு போகிறோம். ஸோ SRH ஃபேஸ் பண்ணுறோம். தென் ஏப்ரல் 23 மும்பைக்கு அகேன்ஸ்டா இன் வாங்கடே சரியான ஒரு கிளாஷ் இருக்க போகுது. ஸோ இந்த மேட்சை வந்து மார்க் யுவர் டேட்ஸ் கைஸ். அதுக்கப்புறம் ஏப்ரல் 26 வந்து அகமதாபாத்துக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூன் கேமாக இருக்க போகுது. தென் மே 2 மும்பைக்கு அகேன்ஸ்டா இன் சென்னை ப்ளே பண்ண போகிறோம். இந்த மேட்சுக்கு எப்படியாவது டிக்கெட் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தென் மே 5 ஒரு அவே கேம் டெல்லிக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் மே 10 சென்னையில் வந்து LSGக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ண போகிறோம். தென் மே 15 திரும்ப LSGயை சந்திக்க போகிறோம் அவையில். கரெக்டாக என்னோட பர்த்டே அன்னைக்கு இந்த மேட்சை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க மே 15. ஸோ எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாக CSK இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்து பண்ணி விடுங்க CSK. தென் மே 18 சென்னைக்கு வரும், SRH ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மே 21 திரும்ப சென்னையில் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறோம். இஃப் யூ கேஸ் நோட்டீஸ் ஏப்ரல் 14க்கு அப்புறம் CSK தொடர்ந்து அவே மேட்சஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஏப்ரல் 18 இன் ஹைதராபாத், ஏப்ரல் 23 இன் மும்பை, ஏப்ரல் 26 இன் அகமதாபாத். ஸோ இந்த மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் CSK திரும்ப சென்னைக்கு வந்து மே 2 அன்னைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க.
ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகிறதுனால ஏப்ரல் மிட்லேருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் இங்கே சென்னையில் எந்த ஒரு மேட்சும் கிடையாது. இன்னொரு முக்கியமான கேள்விக்குமே இப்போ ஒரு பதில் கிடச்சாச்சு. சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சனோட வெல்கம் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏப்ரல் 21 23 அவர் இங்கே சிஎஸ்கே கேம்ப் வந்து ஜாயின் பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பை தட் டைம் சிஎஸ்கே 7 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ half ஆஃப் த லீக் இஸ் ஆல்ரெடி ஓவர். அப்போ தான் அவர் ஜாயினே பண்ணுறாரு. சிஎஸ்கே எந்த டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 2 மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா எம்ஐ, டிசி, ஜிடி, எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹெச். இதில் எம்ஐ மேட்ச் வந்து ரொம்ப கடினமாக இருக்க போகிறது. 2 மேட்சஸுமே முட்டி மோதியாவது ஜெயிச்சிருங்கப்பா. இன்னொரு 4 டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வெறும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணுறோம். ஆர்சிபி, பிபிகேஸ், ஆர்ஆர் அண்ட் கேகேஆர். இதில் கேகேஆர் அண்ட் பிபிகேஸ் அகேன்ஸ்டாக ஹோமில் ப்ளே பண்ணுறோம். ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் வந்து அவே மேட்சஸ். நீங்கள் எந்த சிஎஸ்கே மேட்ச்சுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. சிஎஸ்கே உங்களுக்கு கடைசி 2 மேட்சஸ் வந்து ஹோமில் ப்ளே பண்ணுறாங்க. ஒருவேளை தலதோனியோட எக்ஸிட் வந்து இங்கே சேப்பாக்கில் நடக்க போகிறதான்றது தெரியல. பட் சிஎஸ்கே அஃப்கோர்ஸ் பிளே ஆஃப்ஸை ரீச் பண்ணிட்டாங்கன்னா வந்து தோனி ஆப்வியஸாக வந்து வேற ஒரு இடத்துல தான் ப்ளே பண்ணி ஆகணும். பட் சிஎஸ்கே ஆஸ் ஆஃப் நோ அவங்களோட கடைசி மேட்ச் வந்து சென்னையில் நடக்க போகிறது. ஆர்சிபியோட ஸ்டார் பேசர் நுவான் துஷாரா இப்போ இந்த சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் நாளைக்கு வந்து அவர் திரும்ப ஒரு டெஸ்ட் அண்டர்கான் பண்ண போகிறதா வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நாளைக்கு தான் டெஸ்ட் எடுக்க போகிறதுனால அதுக்கப்புறம் அவருக்கு கிளியரன்ஸ் கிடச்சி அவர் இங்கே இந்தியாவுக்கு வரதுக்கே வந்து டைம் ஆகிரும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஏப்ரல் 5 சென்னைக்கு அகேன்ஸ்டாக நடக்க போகிற மேட்ச்சில் போத் ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் நுவான் துஷாரா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஜேக்கப் டஃபி மேலே தான் அவங்களோட ஃபுல் ஹோப்ஸை இப்போ வச்சிருப்பாங்க. லெட்ஸ் சி சிஎஸ்கே வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக மட்டும் பிளான் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கே அன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஒரு நல்ல டோட்டலை போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆர்சிபிஸ் இன் டாக்ஸ் வித் ஓட்னில் பாட்மேன் ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு நுவான் துஷாரா ஃபுல்லி ரூல்ட் அவுட் ஆகாததுனால ஆர்சிபியால் சைன் பண்ண முடியாது. மேபி நுவான் துஷாராவோட ஒரு கிளியர் அப்டேட் கிடச்சதுக்கு அப்புறமா ஆர்சிபி மேபி யோசிப்பாங்க. நேற்றுக்கு சென்னையில் சிஎஸ்கே ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கிட்ட தோனியோட பேட்டிங் பொசிஷன் பற்றி ஐபிஎல் கேப்டன்ஸ் மீட்டில் கேட்டப்போ அதை பற்றி ருத்ராஜ் எதுவும் ரிவீல் பண்ணல. சஞ்சு ரீசனாக தான் பவுண்டரி லைன் கிட்ட வந்து ஹை கேச்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் இப்போ திரும்ப சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாருன்னா அதுக்கான ரீசனாக என்ன இருக்குன்னா மேபி நேற்றுக்கு தலை ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்க மாட்டார். ஆனால் தலை ப்ராக்டிஸ்க்கு வந்தால் மாதிரியே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கிறதுனால ஐ எம் நாட் ஷூர் எதுக்காக சஞ்சு விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காருன்னு. ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனில் தோனியால் ப்ளே பண்ண முடியல ஒரு மேட்ச்லனா அப்போ சஞ்சு சாம்சன் ரெடியாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி தோனி வில் பி ஆர் விக்கெட் கீப்பர். சஞ்சுவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேட்ச் ஆட விட்டுட்டேன் பாருங்க. ஸோ மேட்ச் ஆட் தாங்க இஸ் பவுலிங் போடுறது. மேட்ச் ஆட் வந்து ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டாரு போல. பேட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பவுலிங்கும் போடுறாரு. அதனால பக்காவாக ரெடி ஆகிட்டாரு. ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடியே ஐ கெஸ் இஸ் ஃபுல்லி ஃபிட்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதற்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.